வணக்கம். மதுரையிலேருந்து உங்கள் உதயா, உங்களில் ஒருவன் உதயா. இப்போ ரீசெண்டாக என்னென்னா, நம்ம ஆட்டோ நண்பர்களுக்காண்டி தான் அந்த பதிவு இது ஏன் அப்படின்னா, நம்ம தம்பி மதுரை பிபி ஓலம் பக்கத்தில் கரும்பு ஜூஸ் போட்டிருக்காப்புல. அவர் நல்ல ஒரு சயின்ஸில் ஒரு ஆட்டோ வச்சுருந்தாப்புல, ஓட்டிக்கிட்டு தான் இருந்தாப்புல. புது வண்டி எடுக்கணும் அப்படின்ட்டு யாரோ சொன்னாங்க, எனக்கு புது வண்டி தானே வேணும், எனக்கு சவாரி நிறையா இருக்குன்னு அப்படி இப்படின்னு எடுத்து புது வண்டி எடுத்தாப்புல. அது லொட்டேஷன்னா பார்த்தோம்னா 6:30 கிட்ட வருது. அது நீங்கள் டிவி பைனான்ஸ்லாம் போட்டிங்கன்னா 7-8 கிட்ட வந்துடும். ஏன்னா இப்போ இதோட நான் அவன் வண்டியை ரெடி கேஸ்க்கே 2 ரூபாய்க்கு தான் கொடுத்தான். நான் சொன்னேன், ஏன் புது வண்டி எடுக்கிறேன், உனக்கு மாதம் வருமானம் இருந்துச்சா 20 ரூபாய்க்கு மேலே வருதுன்னா கெட்டு எடு அப்படின்னு. இல்லை நீ பார்த்துக்கிறேன்னு எடுத்து ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டாப்புல, பயங்கரமாக கஷ்டப்பட்டாப்புல. ஏன்னா மாதம் 6,500 16,000 யார் கட்ட முடியும், எப்படி கட்ட முடியும்? சவாரி ஸ்கூல் ட்ரிப்பு இல்லை மாதம் ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு மாதம் 20,000 வருதுன்னா தாராளமாக கட்டலாம். இல்லை நான் லைனில் ஓட்டி தான் எடுக்க முடியும்னா இப்போ சாத்தியம் கிடையாது. ஏன்னா 600 700 தான் இப்போ ஓடுது. அது அப்படிங்கும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. எடுத்ததே 2.5 மேலே போட்டு எடுத்தாப்புல. கொடுக்கும்போது 1:20 தான் கேட்டாங்க. என்னே ரொம்ப கஷ்டமாக இருக்குனேன்டாப்புல. அதனால் நம்ம ஆட்டோ நண்பர்களுக்கு சொல்கிறேன், உங்களால் சமாளிக்க முடியும், பணம் இருக்குது, எனக்கு சமாளிக்க முடியும்னா புது வண்டி எடுங்க. இல்லை அப்படின்னா புது வண்டி தயவுசெய்து கஷ்டப்படுற ஆள் யாருமே எடுக்காதீங்க. உங்களால் முடியும், என்னால் சவாரி மாதம் ஒரு ட்ரிப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுங்க. ஏன்னா போட்டு கஷ்டப்பட்டு மாதம் 16,000 கட்ட முடியாது. 2 மாதத்துலேயே டியூ பைனான்ஸ்காரன் வந்துடுவாங்க. நீங்கள் கட்டின பணம் இதாகிடும். ஆனால் ஏன்னா ஆட்டோ நண்பர் எங்கே பார்த்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், அனைத்து நண்பர்கள், ஆட்டோ நண்பர்கள், எந்த வாகனம் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் ஏன்னா எனக்கு சமயத்தில் ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஏன்னா பாட்ரி எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்டோ எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குண்ணா, இந்த ஆட்டோ எங்களுக்கு விற்கணுன்னாங்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு இது வந்துச்சு, பரவாயில்ல ஐடியா வந்துச்சு. இது ஏன் நம்ம மக்கள்கிட்டே போய் சேர்க்கக்கூடாது? நமக்கு ஆட்டோ கேட்குறாங்க, பைக்கு, 2 வீலர், கார் எல்லாமே ஆனால் அது யாரும் கேட்டால் சொல்லுங்கண்ணாங்கிறாங்க நம்ம பழக்கத்தில். அதையே நம்ம யூடியூப் சேனலே நம்ம போட்டுறக்கூடாது அப்படின்னு தான் இப்போ என்னென்னா, என்னோடைய நம்பர் நான் சொல்கிறேன், அது கீழேயும் போட்டிருக்கேன் என்னோடய நம்பரை. உங்களுக்கு ஆட்டோ விற்கணும், பைக் விற்கணும், கார் விற்கணும், எனக்கு நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுங்கன்னா நேரடியாக பாட்டிருக்கே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஆட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், மக்கள்கிட்டே போய் நேரடியாக பாட்ரி முடிஞ்ச அளவு. ஏன்னா அதிகமாக நம்ம போய் அங்கே காசை கொடுத்து இங்கே காசை கொடுத்துட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரடியாக வண்டியை பாருங்கள். வண்டியை ஒரு மெக்கானிக்கரை கூட்டிகிட்டு செக்கப் பண்ணி எவ்வளோ உங்களால் முடியுமோ நேரடியாக பாட்ரி காட்டுறவங்க பேசுங்க. என்னோடய நம்பரை கீழே போடுறேன். உங்களுக்கு ஆட்டோ எந்த வண்டி விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் நான் என்னோடய சேனலில் கூட போட்டு விட்றேன். வர்ற நண்பர்கள் மதுரையில் உள்ள லோக்கலில் உள்ள நண்பர்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகே பெஸ்ட்டாக இருக்குன்னா எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா என்னோடய நம்பர் 9597256256 கீழே போட்டிருக்கேன், உதயான்னு போட்டிருக்கேன், கீழேயும் போட்டிருப்பேன். கால் பண்ணுங்கள். நன்றி.